இன்றைக்கு நடைபெறுகிற திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் அரசிலே இன்றைக்கு தமிழகத்தை அடமானம் வைத்துவிட்டு நம்மை அடமானம் வைக்கப் போகிறோம் என்று நம் மீது பழி சுமத்துகிறார்கள், நம் மீது அவதூறு பரப்புகிறார்கள். நம்மை பழி சுமத்துவதும், சேற்றை வாரி வீசுவதும், அவதூறு பரப்புவதும், பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்வதும், கோயபல்ஸ் பிரச்சாரங்களை மேற்கொள்வது மட்டுமே ஆளுகிற ஸ்டாலின் திமுக அரசினுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அதை முறியடிக்கிற முதல் கடமையாக இந்த மாபெரும் சுற்றுப்பயணம் உண்மை முகத்தை, ஆளுகிற ஸ்டாலின் திமுக அரசின் உண்மை முகத்தை தோலுரித்து காட்டுகிற அந்த புனித பணியை ஆற்றுவதற்காக, தமிழக மக்களை காப்பதற்காக, தமிழகத்தை மீட்பதற்காக இதோ புறப்பட்டு விட்டார் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். இது வரலாறு படைக்கும் வரலாறு, இது வரலாறு படைக்கும் வரலாறு. இந்த வரலாற்றிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே நாமும் பங்கேற்க வேண்டும். ஒன்றை நான் நினைவில் சொல்லுகிறேன். இன்றைக்கு தமிழகத்தை அடமானம் வைத்து விடுவோம் என்று நம்மை பழி சுமத்துகிற அப்பா ஸ்டாலின் அவர்களே, முல்லை பெரியாறு 142 அடிக்கு தண்ணீர் தேக்குவதிலே தொடரும் சிக்கல் உங்களுக்கு தெரியுமா அப்பா ஸ்டாலின் அவர்களே? நீங்கள் வாய் கூசுகிறதோ மாங்காய் கூசுகிறதோ என்பதை போல, வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்பதை போல நீங்கள் பேசி வருவதை மக்கள் வரவேற்கவில்லை.